So in this class we are going to discuss problems in logarithmic differentiation. Logarithmic differentiation la problem பண்ணலாம் பாருங்க. First sum பாருங்க. If y equal to x tan inverse x by y is equal to x tan inverse x by y, then dy by dx is equal to x square plus y square tan inverse x by y plus xy divided by n into x square plus y square. Then find n. So options கொடுத்தலாம் solve பண்ணுங்க. First option 1, second option வந்து second option 2, third option 3, fourth option வந்து -1. ஓகேங்களா, சால்வ் பண்ணிடலாமா? சரி பாருங்க, சால்வ் பண்ணலாம். இப்போ y equal to x into tan inverse x by y அப்படின்னு இருக்கு. இது எப்படி எடுக்கலாம்னா take log on both side. அப்போ log y எடுத்துக்கலாமா? log y எடுத்து என்ன வரும் சொல்லுங்க, log x plus log tan inverse x by y வரும். இப்படி பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா வந்து சாதாரண மெத்தட்லயும் பண்ணிடலாம். நம்ம இது வந்து u இது v அந்த மெத்தடை வச்சோ நம்ம பண்ணலாம். ஏன்னா வந்து டைரக்டா நமக்கு y is equal to x into tan inverse xy தானே x by y தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாக் எடுக்காமையே கூட அப்படியே கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே சாதாரணமாக சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா y டேஷ்னு வச்சுங்க. எக்ஸை வச்சுக்கிட்டு tan inverse x by y டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. tan inverse x by y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 1 plus x by y whole square into x by y பண்ணணும். x by y பண்ணும்போது u by v மெத்தட் பண்ணணும். u by v மெத்தட் பண்ணா என்ன பண்ணும், டிவைட் பை y ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு vu dash பண்ணா 1 பிளஸ் மைனஸ் எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணா அது y dash அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸை வச்சுட்டு tan inverse x by y பண்ணியாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து என்ன பண்றேன்னா பிளஸ் tan inverse x by y வச்சுக்கிட்டு எக்ஸை பண்ணா tan inverse x by y வச்சுட்டு எக்ஸை பண்ணா 1 அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி, எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். நம்ம இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அதாவது tan inverse x by y வச்சுட்டு நம்ம எக்ஸை பண்ணா 1 வந்துருச்சு. இப்போ எக்ஸ் இன்ட்டு என்ன இருக்கு பாருங்க, இங்க y மைனஸ் எக்ஸ் ஒய் டேஷ் இருக்கு. இந்த எக்ஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும். அப்போ வந்து y மைனஸ் எக்ஸ் ஒய் டேஷ் அப்படி தானப்பா வந்திருக்கு. ஓகே, டிவைடட் பை பாருங்க, டிவைடட் பை என்ன இருக்குன்னா இங்க வந்து நல்லா கவனிங்க, 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தானே இருக்கு. ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் வரும். அந்த ஒய் ஸ்கொயரும் இங்க இருக்கிற ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிற ஒய் ஸ்கொயர் மேலே போயிட்டு டிவைட் பை ஒய் ஸ்கொயர்னு வருது. ஸோ ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சு. கரெக்டுங்களா? இங்க என்ன இருக்கு சொல்லுங்க, tan இன்வர்ஸ் எக்ஸ் ஒய் இருக்கு. ஓகேவா? பிளஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய்னு இருக்கு. சரி, இது வந்து ஒய் டேஷ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா, எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இது என்னப்பா வருது, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டுக்கலாம். tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டு ஹோல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஹோல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, அது வேணா இங்க கொண்டு வந்துடலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஷ் இருக்கு, அது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இது ஒய் டேஷ் இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ஒய். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் என்னப்பா வந்திருக்கு, இங்க எக்ஸ் ஒய் தானப்பா இருக்கு. ஸோ அந்த எக்ஸ் ஒய் அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க. இந்த எக்ஸ் ஒய் இங்க பிளஸ் என்ன இருக்கு சொல்லுங்கப்பா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இது tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய் டிவைட் பை என்னப்பா வந்திருக்கு, 2x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்திருக்கு. ஓகேவா? 2x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்தது கம்பேர் பண்ணலாம் பாருங்க. இப்போ n கொடுத்துருக்காங்களா, இங்க n பிளேஸ்ல என்னப்பா இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் தானே n, அது வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, 2ன்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னப்பா வந்திருக்கு, 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருப்பா. இஃப் y is equal to, நல்லா பாருங்க, y is equal to x power x whole power x, நல்லா பாருங்க, x power x whole power x
தென் நல்லா பாருங்க, தென் dy by dx, சாரிப்பா, dy by dx is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x into x power x whole power x into a plus b log x, a plus b log x ன்னு இருக்கு. ஓகேங்களா? then a power b is equal to dash, then a power b equal to dash. So first option வந்து 1, second option 2, third option 3, fourth option 4 ன்னு கொடுத்திருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to x power x whole power x power x whole power x கொடுத்து, then dy by dx is equal to x into x power x whole power x into 1 இது a plus b log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா a power b கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த சம்ம கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. y equal to x power x நம்ம y equal to x into x x square போட்டுங்க, log எடுங்க ரெண்டு சைடுல, log y equal to இந்த x square இங்க வந்துட்டு log x வரும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y into y dash equal to x square வச்சுக்கிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x வரும். அடுத்து log x வச்சுட்டு x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வருது. இந்த x கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து இங்க இருக்கிற y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ x plus 2x log x ன்னு இருக்கு. இது ரெண்டுத்துல x காமனா எடுத்துட்டீங்கன்னா x வந்துருது. இந்த y வேல்யூ x power x ன்னு போட்டுங்க. இன்டு இது 1 plus 2 log x ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a, இது b இருக்கு இல்லைங்களா? அப்போ a பிளேஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க, 1 ன்னு இருக்கு. a பிளேஸ்ல 1 ன்னு இருக்கு. அடுத்து b பிளேஸ்ல என்ன இருக்கு பார்ப்போம், 2 ன்னு இருக்கு. நமக்கு a power b தானே வேணும். a power b is equal to a வந்து 1 power b வந்து 2 அப்படின்னு போட்டோம்னா 1 power anything 1 அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ தட் ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். if y is equal to x power x, y is equal to x power x, then dy by dx is equal to x power x plus x into x into 1 by x plus a plus log x into log x. Find a. Options வந்து a is equal to 1, sorry, first option 1, second option 2, third option 3, fourth option வந்து -1. இந்த क्वेश्चन பாருங்க, if y equal to x power x, then dy by dx is equal to x power x plus x power x into 1 by x plus a plus log x into log x. Find a ன்னு கேட்டிருக்காங்க. a equal to 1, a equal to 2, a equal to 3, a equal to -1 கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் இது log எடுத்துறோம். log y எடுத்துட்டீங்கன்னா அப்போ என்ன வந்துடும்னா x power x into log x ன்னு எழுதிக்கலாம். இப்போ log y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1 by y into y dash வரும். இன்னர் ஃபங்க்ஷன் செயின் ரூல் பண்ணணும், வந்துருது. அடுத்து இது uv மெத்தட், இது u இது v ன்னு வச்சுட்டு uv மெத்தட் பண்ணுங்க. x power x வச்சுக்கிட்டு log x பண்ணா 1 by x plus log x வச்சுட்டு x power x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம் சம்ம. x power x இன்டகிரேட் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், x power x into 1 plus log x வரும். ஸோ அப்போ log x வச்சுக்கிட்டு x power x பண்ணா x power x into 1 plus log x ன்னு வருது. சரி, இப்போ இந்த y இந்த பக்கம் வந்துடும். இந்த x power x அப்படியே இருக்கு. இங்க ஒரு x power x, அப்போ இங்க ஒரு x power x, இங்க ஒரு x power x காமன் எடுத்துட்டோம். இந்த 1 by x plus log x into 1 plus log x இருக்கு. இப்போ இந்த y க்கு x power x ன்னு போடுங்க. இப்போ இது ரெண்டு இடத்துல பேஸ் x தானே, பேஸ் காமன் எடுத்துருங்க. ஸோ x பவர் ஆட் பண்ணிக்கோங்க. x power x plus x ன்னு வருது. ஸோ அப்படின்னா இங்க இருக்கிறது இது x power x, இது x அப்படின்னு போட்டுக்கிட்டு இன்ட்டு என்ன பண்ணலாம்னா இது 1 by x plus log x into 1 plus log x அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணுங்க. நமக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த a பிளேஸ்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தட் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் வந்து 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க.
Next question. If y is equal to x power x plus sin x power sin x. நல்லா கவனிங்க, y equal to x power x plus sin x power sin x. ஓகேங்களா? Then dy by dx, then dy by dx is equal to, நல்லா கவனிங்க, y equal to x power x plus sin x power sin x கொடுத்துட்டு dy by dx என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x power x into 1 plus log x, 1 plus log x plus sin x power, இந்த plus டர்மை கீழே எழுதுறேன், sin x power sin x, sin x into cos x, cos x plus cos x into a plus log sin x, log sin x. Find a equal to dash. So a first option 1, second option 2, third option 3, fourth option 4 னு கொடுத்திருக்கோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டேர்ம் எக்ஸ் இது தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y1 is equal to x power x னு வெச்சீங்க, y2 is equal to sin x power sin x into sin x power sin x னு போட்டுங்க. இப்போ தனியா y1 மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். y1 equal to x power x னு போட்டீங்கன்னா அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க. இது ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். dy by dx வந்து நமக்கு தெரியும். x power x டிஃபரன்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கோம். என்னன்னா x power x into 1 plus log x ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அடுத்து y2ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, y2 வந்து sin x power sin x தானே இருக்கு, sin x power sin x. இதை இப்போ log எடுத்துங்க. இப்போ log எடுத்தீங்கன்னா log y2 is equal to இது sin x into log sin x னு எழுதிக்கலாம், log sin x னு எழுதிக்கிங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க uv மெத்தட்ல. அப்போ log y2 டிஃபரன்ஷியேட்னா y1 by y2 into dy2 divided by dx. கரெக்ட்டுங்களா? இங்க பண்ணது dy1 is equal to sin x வச்சுட்டு log sin x பண்ணா என்ன வரும் சொல்லுங்க. log sin x பண்ணா 1 by sin x into sin x பண்ணா cos x வரும். பாருங்க, log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by sin x into cos x. அப்போ cos x by sin x cot x. அப்போ log sin x க்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கீங்கப்பா. அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப், அதாவது d by dx ஆஃப் log sin x க்கு வந்து என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா cot x ன்னு அப்படியே ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cot x வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, இப்போ sin x வச்சுட்டு log sin x பண்ணிட்டோம். அடுத்து பிளஸ் log sin x வச்சுக்கிட்டு log sin x வச்சுட்டு sin x பண்ணலாம். log sin வச்சுட்டு sin x பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, cos x வரும். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த sin x கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ cos x காமனா வெளியே எடுத்துடலாம். cos x காமனா எடுத்துட்டா என்ன வருது, 1 plus log sin x இருக்கு, log sin x இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த y2 இங்க வந்துரும். அப்போ dy2 by dx என்ன வருது பாத்தீங்கன்னா, இந்த y2 தான் sin x power sin x, sin x power sin x னு போட்டுட்டு இன்டு என்ன வருதுன்னா cos x into 1 plus log sin x னு வந்திருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது வந்து y1 எடுத்துக்கிட்டோம், இதை y2 எடுத்துட்டோம். ரெண்டு டிஃபரன்ஷியேஷன் நம்ம ஆட் பண்ணி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஃபைனலா dy by dx is equal என்ன வரணும், அந்த dy1 by dx அதையும் அடுத்து dy2 by dx இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இது வந்து x power x டிஃபரன்ஷியேட் பண்ணா x power x into 1 plus log x ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தோம். பிளஸ் இப்போ sin x power sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்திருக்கு, sin x whole power sin x into cos x into 1 plus log sin x அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா இப்போ கம்பேர் பண்ணலாம் பாருங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம்னா, இந்த sin x இந்த வந்து இங்க 1 தானே இருக்கு, இந்த a பிளேஸ்ல 1 இருக்கு. ஓகேங்களா? சோ தட் ஆன்சர் 1 வந்திருக்கு. ஒருத்தர் நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு பாருங்க, sin x பிளேஸ்ல t ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, sin x பிளேஸ்ல t ன்னு எடுத்துட்டோம்னா அதே மாதிரி x பவர் x க்கு எப்படி வருது ஆன்சர், அதே மாதிரி தான் இதுக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆனா t ன்னு எடுத்தா இங்க cos x ன்னு வர மாதிரி இல்ல இல்லையா, அதனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. t பவர் t 1 plus log t ன்னு வந்திருக்கும், cos x ன்னு ஒன்று வர வேண்டியது இருக்கு. அது கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இஃப் y is equal y plus sin square x, y plus sin square x is equal to x into e power xy. பாருங்க,
y plus sin square x is equal to x into e power xy அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தென் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தென் dy by dx இது என்ன dy by dx என்ன வருது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து e power xy into 1 plus xy minus sin 2x divided by 1 minus a into e power xy அப்படின்னு வந்திருக்கு. தென் find a அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ், செகண்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் எக்ஸ், தேர்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேப்பா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் நம்ம. y plus sin square x is equal to x into e power xy கொடுத்துருக்காங்க. இது dy by dx வந்து என்ன கொடுத்துருக்காங்க, e power xy into 1 plus xy minus sin 2x divided by 1 minus a into e power xy இருக்கு. நம்ம a கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம, y is equal to இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி போட்டுக்கலாம், மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு, இல்லைன்னா இப்படியே கூட நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட்னா ஒய் டிஃபரன்ஷியேட்னா ஒய் டேஷ்னு வச்சுங்க, பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ், கரெக்டுங்களா? 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். ஏன்னா அவுட்டர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை பண்ணிட்டோம், அடுத்து சைனை பண்ணுறோம், காஸ் எக்ஸ் வருது. இஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ்ன்றது யூன்னு வச்சுங்க, இ பவர் எக்ஸ் ஒய் வந்து வின்னு வச்சுக்கோங்க. இப்போ பண்ணும்போது எக்ஸை வச்சுட்டு இ பவர் எக்ஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்யை பண்ணணும், எக்ஸ் ஒய்யை பண்ணணும். அப்போ எக்ஸை வச்சுட்டு இ பவர் எக்ஸ் ஒய்யை பண்ணும்போது இ பவர் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்யை பண்ணோம், எக்ஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது திருப்பி அது யூவி மெத்தட் வருது. அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒய் டேஷ்னு வரும். ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் ஒன்னுன்னு வருது. ஓகேங்களா? சரி, அடுத்து ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸை பண்ணால் ஒன்னுன்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒய் டேஷ் டேர்மெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒய் டேஷ் ப்ளஸ் இது 2 sin x cos x வந்து sin 2x, கரெக்டுங்களா? இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் டேஷ்னு போட்டுக்கிட்டு இது உள்ள திருப்பி எழுதிக்கிங்க, எக்ஸ் ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஒய், இ பவர் எக்ஸ் ஒய்ன்னு வருதுங்களா? பிளஸ் இங்க ஒரு இ பவர் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒய் டேஷ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ஒய் டேஷ் மைனஸ் இது வந்து இங்க வந்துருச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஒய், இங்க இ பவர் எக்ஸ் ஒய் இருக்கு, கரெக்டுங்களா? இ பவர் எக்ஸ் ஒய் இருக்கு, இது ஒய் டேஷ் இருக்கு. ஓகே, இஸ் ஈக்குவல் என்ன இருக்குன்னா இங்க என்ன இருக்குன்னா இந்த டேர்ம் இருக்கு, இந்த டேர்ம் இருக்கு, அடுத்து இங்கிட்ட ஒரு sin 2x இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்லயும் இ பவர் எக்ஸ் ஒய் காமன் எடுத்துடலாம் இல்லையா? அப்ப இ பவர் எக்ஸ் ஒய் காமன் எடுத்துட்டோம்னா இங்க 1 இருக்கு, இங்க xy இருக்கு. ஸோ 1 பிளஸ் xy இருக்கு. இந்த sin 2x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் sin 2xன்னு வந்துடுது. இப்போ வந்து இதுல y டேஷை காமன் எடுத்துட்டோம்னா அப்போ y டேஷ் காமன் எடுத்துருங்க. y டேஷ் காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ஒய் இருக்கு, கரெக்டுங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஒய் இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் sin 2xன்னு இருக்குப்பா. இப்போ நமக்கு y dash தானே வேணும், dy by dx. ஸோ y dash equal to e power xy into 1 plus xy minus sin 2x divided by என்ன வருது, 1 minus x square e power xy அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்க. இந்த a பிளேஸ்ல என்ன இருக்கு பார்த்தோம்னா x ஸ்கொயர்னு இருக்குங்களா? ஸோ a பிளேஸ்ல x ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஆன்சர் வந்து x ஸ்கொயர் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். இஃப் y is equal to cot x power sin x, plus tan x power cos x, ன்னு இருக்கு. y is equal to cot x power sin x plus tan x power cos x ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இது dy by dx நமக்கு வேணும், சரிங்களா? அப்போ dy by dx is equal to இந்த dy by dx எழுதுறேன் பாருங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே எழுதுறேன், நான் அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன். then dy by dx is equal to cot x power sin x into cos x log cot x minus secant x
plus tan x power cos x into cosecant x plus a into secant x log tan x. Find a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஏக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். a is equal to 0. Sorry, first option 1. So first option 0, second option 1, third option -1, fourth option 2. ஓகே, இப்போ ப்ரொசீட் பண்ணலாம்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது y1ன்னு எடுத்துங்க, இது y2ன்னு எடுத்துங்க, தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி y1 y2 டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இது y1 டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்திருக்கிற மாதிரி இருக்கணும், y1 டேஷ் மாதிரி வந்திருக்கணும். இது பண்றது y2 டேஷ் மாதிரி வந்திருக்கணும். அப்படிதான். ஓகேங்களா? y2 டேஷ் மாதிரி நமக்கு வந்திருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம y1 டேஷ் கண்டுபிடிக்கலாம். அப்போ y1 இஸ் ஈக்குவல் டு cot x பவர் sin xன்னு போட்டுக்கலாம். cot x பவர் sin xன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா அப்போ y1 டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா லாக் எடுத்து நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா வேரியபிள் பவர் வேரியபிள் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணோம்னா டேக் லாக்னு போட்டோம். லாக் y1 இஸ் ஈக்குவல் டு sin x லாக் cot xன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y1 இன்ட்டு y டேஷ் இஸ் ஈக்குவல் டு sin x வச்சுக்கிட்டு log cot x பண்ணும்போது 1/cot xன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? 1/cot x திருப்பி cot x பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வருது. கரெக்டுங்களாப்பா? சரி, இப்போ என்ன பண்ணணும், log cot x வச்சுட்டு log cot x வச்சுட்டு sin x பண்ணால் என்ன வரும்னா cos xன்னு வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த cot x எப்படி எழுதலாம்னா cos x by sin x. இது வந்து sin தானே, sin இருக்கட்டும். இந்த கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படின்னா 1/sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். 1/sin ஸ்கொயர் எக்ஸ். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இந்த இங்க வந்து நல்லா பாருங்க, இங்க sin x இருக்கு, இந்த cot x எப்படி எழுதுறோம், cos x by sin x னா sin x sin ஸ்கொயர் எக்ஸ் இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டு சேர்ந்து -1ன்னு வந்துருது, நமக்கு -1ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்க -1ன்னு வந்திருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் log of cot x into cos x இருக்கு. cot x into cos x இருக்கு. log of cot x into cos xன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு ஆக்சுவலா இந்த cot x வந்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா cos x by sin x. இந்த cot x வந்து cos x by sin xன்னு வரும். இப்போ இந்த sin x மேல போனா sin ஸ்கொயர் x into cosecant ஸ்கொயர் x 1ன்னு வந்துரும். இந்த 1/cos x வந்து இங்க secant ஸ்கொயர் xன்னு வரும். ஓகேங்களா? சாரி, secant xன்னு வரும். அப்போ இங்க secant xன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த y1 டேஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த y1 டேஷ் ஈக்குவல் என்ன வரும்னா y1 இந்த பக்கம் வந்துடும். y1ன்றது என்னது, cot x பவர் sin x இன்ட்டு என்ன வருதுன்னா இன்ட்டு இது அப்படியே போட்டுங்க cos x இன்ட்டு log cot x மைனஸ் இது secant x. ஸோ அது மொத்தம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் நம்ம கரெக்டாக வந்துருச்சுப்பா. இப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம். இப்போ செகண்ட்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட்ல வந்து என்ன சொல்லுங்க, y2 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்னா tan x பவர் cos xன்னு போட்டுக்கலாம். tan x பவர் cos xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ log y2 log எடுங்க. log y2 இஸ் ஈக்குவல் டு cos x log tan x அப்படின்னு வருது. cos x log tan x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y2 into y2 dash is equal to cos x வச்சுக்கிட்டு log tan x பண்ணா 1/tan x into tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் x பிளஸ் இப்போ என்ன பண்றோம்னா log tan x வச்சுக்கிட்டு log tan x வச்சுக்கிறோம். log tan x வச்சுட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. ஓகேங்களா? இப்போ இந்த tan x எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிப்பா. இந்த tan x எப்படி எழுதலாம்னா sin x by cos x ன்னு வருமா? அப்ப இந்த cos x மேல போச்சுன்னா cos ஸ்கொயர் x into secant ஸ்கொயர் x 1ன்னு வந்துரும். அப்போ 1/sin x மட்டும் இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுங்களா? 1/sin x மட்டும் தான் இங்க இருக்கும். அதாவது இந்த cos x இந்த cos ஸ்கொயர் x secant ஸ்கொயர் x இது எல்லாமே சேர்ந்து 1 ஆயிரும். அப்போ y2 dash is equal to இந்த y2 இங்க வந்துருமா? y2ன்றது பாருங்க tan x cos x பவர் cos x ன்னு வந்துட்டு tan x பவர் cos x ன்னு வந்துட்டு இங்க 1/sin x இருக்கு இல்லையா, அது cosecant x. 1/sin x இருக்கு இங்க, அது cosecant x. இங்க மைனஸ் போட்டு இந்த sin x போட்டுக்கிறோம், போட்டு இந்த log tan x ன்னு போட்டுக்கிறோம். log tan x அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ கம்பேர் பண்ண போறோம்.
இப்போ கம்பேர் பண்ணோம்னா நமக்கு கொடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஏ பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, இங்க பிளஸ் போட்டு ஒரு மைனஸ் போட்டுக்கலாமா? -1ன்னு அப்போ -1. அப்போ ஏ பிளேஸ்ல -1ன்னு இருக்கு. ஸோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வந்து கரெக்டான தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.